வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் அப்படிங்கிறது கோச்சார சனிப்பெயர்ச்சி. இந்த கோச்சார சனிப்பெயர்ச்சியால் மேசராசி ரிஷபராசிக்கு நம்ம ஏற்கனவே பதிவு போட்டுட்டோம். ஸோ இப்போ மிதுன ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மார்ச் மாதத்தில் 2025 சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் கும்பராசியில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்றாரு. ஸோ இவர் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்வது நற்பலன்களா தீய பலன்களா, இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்கு கோச்சார சனி பகவான் 10ஆம் இடத்துல வர்றது அவ்வளவு நற்பலன்கள் கிடையாது. கர்மஸ்தான அதிபதி கர்மஸ்தானத்திலே அமர்றாரு. தொழில் ஸ்தானம் அதுவும் ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு 50% கெடு பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன கெடு பலன்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில் முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் முடக்கம் ஏற்பட்டால் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அங்கே கடன் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெல்த் பாதிப்பும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இவர் தன்னோட 3ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷபத்தை, அதாவது மீனத்துக்கு வர்ற சனி பகவான் மீனம் மேசம் ரிஷபன்னு 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகள் மருத்துவமனை செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி, இதை மீனத்தில் இருக்க கோச்சார சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வாகனத்தில் போகும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புது வாகனம் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருந்தால் அதை கைவிட்டுருங்க, வாங்க வேண்டாம். இப்போதைக்கு வாங்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு நல்லது அல்ல. தசாபுத்தி ரீதியாக பலன்கள் உங்களுக்கு ஓரளவு நன்மையாக இருந்தால் மட்டும் அதற்கான முயற்சிகள் எடுங்க. இல்லை அப்படின்னா வாகனங்கள் வாங்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தாயார் வழி சொத்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த வருடம், அதாவது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதையும் இந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு முடிவுக்கு வராது. அது வழக்குகள் நீண்டுக்கிட்டே போகிறதுக்கான அமைப்புகள் தான் அதிகமாக இருக்குது. மீனத்துக்கு வர்றவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறாரு. இந்த தனுசுங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் இடமா வருது. ஸோ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதும் சனியோட பார்வை 7ஆம் இடத்துல விழுகிறதும் உங்களுக்கு திருமண தாமதத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி உறவுகள், நண்பர்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தால் லைஃப் பார்ட்னர், இவங்க விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. இந்த சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை தாமதங்களை தான் ஏற்படுத்துவார். பொதுவாக சனி பகவான் கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டங்களும் பார்த்திங்கன்னா இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரே அப்படிங்கிறத விட அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியத்தையும் மனசில் உண்டு பண்ணுவார். அனுபவ அறிவை கொடுப்பாரு. அதனால் இதை நம்ம ஒரு அனுபவமாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி பண்ணணுமே தவிர இதனால தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி வெட்ஸாகி துவண்டு விடக்கூடாது. மனிதனாக பிறந்துட்டா எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மாறப்போவது கிடையாது. எழுதப்பட்டபடி தான் நடக்கும்.
அதை வந்து நம்மளால் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான இது வந்து எதுவுமே கிடையாது. எவராலையும் எப்பேற்பட்ட ஜோதிடர்களாலையும் கூட எந்த ஒரு மனிதனின் தலையெழுத்தையும் மாற்றி எழுத முடியாது. சரிங்களா? அதாவது நடக்கிற பாதையில் வந்து முள் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம செப்பல் போட்டுட்டு நடப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இதனால் நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து மாற்றங்கள் வரப்போகுது, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு தற்காப்பாக நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கணுமே தவிர இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி துவண்டு விழக்கூடாது. இதுதான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிற அறிவுரை. சரிங்களா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சனி பகவானால் வரப்போகிற இந்த இன்னல்களில் இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது இறை வழிபாடு உண்டா அப்படின்னா, உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு முதல்ல வந்து சனி தசை, சனி புத்தி இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கலை அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பெரும்பாலான பாதிப்புகளை உங்களுக்கு தராது. உங்கள் ஜாதகப்படி வந்து சொல்லப்போனால் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு விரையச்சனி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா மீனத்துக்கே வரப்போறாரு. அப்போ மீனத்துக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. அதே மாதிரி மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா விரையச்சனி ஆரம்பமாகுது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியால் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதற்கப்புறமா இப்போ உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சனி தசை 19 ஆண்டுகள்ங்கிறதுனால அந்த சனி தசை இப்போ உங்களுக்கு நடப்பில் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சியும் சேர்ந்து கூட கொஞ்சம் இன்னல்களை உங்களுக்கு தரும். அப்படி இல்லை சனி புத்தி ஓடுது அப்படின்னா, சனி புத்தி வந்து இப்போ கேதசை நடந்தால் சனி புத்தினா மிக குறுகிய காலங்கள் தான். சரிங்களா? 2.5 வருடங்கள் நீங்கள் கஷ்டப்படுவதற்கான அமைப்புகள் இருக்காது. அதனால் இது வந்து ஒரு தோராயமான பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு நடக்கிற தசா புத்தியில் சனி புத்தியோ சனி திசையோ இல்லை அப்படின்னா இந்த பாதிப்பு உங்களை ஒன்றும் செய்யாது. அதனால் சனி திசையோ சனி புத்தியோ இல்லாதவங்களுக்கு 70% 80% வரைக்கும் நன்மையாகவே இருக்கும். சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% கெடுபலன்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. டிப்ளமோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ, அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட வித்யாபதி கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜோதிட ஆச்சாரியா கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யாலயாவை அணுகுங்க. குறைவான கட்டணத்தில் படிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நம்ம பலன் சொல்கிற சூட்சம வகுப்பு வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. 2 நாள் வகுப்புகள் முடிந்திருக்கு. ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கும் மேலான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சேர்ந்து பலன் பெறணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யாலயா ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் இல்லங்களில் உள்ளவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, குழந்தை பேர் தடை தாமதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணுமா, நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யாலயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டணம் அப்படிங்கிறது குறைவு தான். சாதாரணமாக நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 300 ரூபா மட்டும்தான் கட்டணம். திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா 500 ஃபீஸு. இதே இது குழந்தை பேர் பற்றி அனலைஸ் பண்ணணும், குழந்தை பேர் இருக்கா, எப்போ இருக்குது, எந்த நேர தசாபுத்தியில் இருக்குது அப்படிங்கிறத சாதாரண பார்க்குறதுக்கு ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி சொல்கிறதுக்கு வந்து 500 தான் ஃபீஸ் வாங்குகிறோம். இந்த வருடக்கணக்காக குழந்தை பேர் இல்லை, எனக்கு குழந்தை இருக்கா, இல்லை எந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கிடைக்கும், இல்லை குழந்தை கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் தான் சிலருக்கு குழந்தைன்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி அந்த டேட்டு டைம் பீரியடை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் பலன், உங்களை நம்பி இருக்க எங்களுக்கும் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.